இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல். நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை நந்தனம் YMCAவில் நடந்து கொண்டிருக்கும் 47வது புத்தக கண்காட்சியில் இப்போ நம்ம இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான தகவலை நாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கேட் நம்பர் நம்ம 5ல் இருந்து காட்டுறோமா இல்லையா, இங்கிட்ட பார்த்தீங்கன்னா கேட் நம்பர் 6 இருக்குது. இப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இது கேட் நம்பர் 7 கேட் நம்பரில் இருக்கிறோம். இது கேட் நம்பர் 8. இப்படியே வாங்க, கேட் நம்பர் 9க்குள்ளே உள்ளே வாங்க. கேட் நம்பர் 9க்குள்ளே உள்ளே வாங்க. கேட் நம்பர் 9ல் உள்ள நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு உங்களுக்கு நிறைய புத்தக கடைகள் உங்களுக்கு பார்க்க முடியும். இதெல்லாம் நீங்கள் அப்படியே கடந்து நம்ம வேகமாக வரணும். இப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க, கடந்து முன்னாடி வாங்க. இப்போ பாருங்கள், ஒரு தலப்பா கட்டி ஒரு நபருடைய ஃபோட்டோ தெரியுதா? அதில் பாருங்கள், ஸ்டால் நம்பர் F70 இருக்குது பாருங்கள். நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? அஹ்மதியா முஸ்லீம் மிஷன் அப்படின்னு போட்டிருக்கு, பார்த்துக்கிறங்க. இஸ்லாமிய சொந்தங்களே, யாரும் அந்த கடைப்பேரை பார்த்து ஏமாந்துட வேண்டாம். அது இஸ்லாமியர்களுடைய கடைப்பேர் மாதிரி இருக்கு, அது இஸ்லாமியர்கள் புத்தகம் தான் உள்ளே வைக்கப்பட்டிருக்குமா அப்படின்னு சொல்லி யாரும் ஏமாந்து அந்த கடைக்குள்ளே போயிட வேண்டாம். அவங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மிர்சா குலாம் அஹ்மது காதியானி என்பவரை அவங்க நபியாக, ஈசா நபியாக, மஹதியாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். அதை விட ஒரு படி உயர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 வருகை இருக்குது. ஒரு வருகை 1400 வருஷத்துக்கு முன்னாடி முறிஞ்சு போச்சு. இப்போ 2வது வருகையாக இஸ்லாத்தை புதுப்பிப்பதற்காக வேண்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிர்சா குலாம் அஹ்மது காதியானியுடைய தோற்றத்தில் இறங்கி வந்திருக்கிறாரு. இவங்க தான் முஹம்மது நபின்னு சொல்லி வாதிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இது இஸ்லாத்துக்கு முற்றிலும் புறனான ஒரு கொள்கையாகும். இவர்கள் இஸ்லாமிய அடிப்படை கொள்கையான இறுதி நபித்துவத்தை நிராகரித்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு ஒரு நபரை நபியாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றி கொண்டிருப்பதினால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள், தாமாகவே வெளியேறிவிட்டார்கள். அவர்கள் இஸ்லாத்தை விட்டு தாமாகவே வெளியேறிவிட்டார்கள் என்பதாக குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியின் மூலமாக நம்மால் விளங்க முடிகிறது. கண்ணியமானவர்களே, இவர்களுடைய பேரை பார்த்து யாரும் ஏமாந்துட வேண்டாம். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொள்கை வச்சிருக்கிறனால தான் அவங்க கலிமால கொண்டு பார்த்தீங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லுவாங்க. அந்த முஹம்மது ரசூலுல்லாஹை கொண்டு கருத்து பார்த்தீங்கன்னா, மக்காவில் பிறந்து மதீனாவில் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கருத்தில் கொள்வது கிடையாது. மாறாக மிர்சா குலாம் அஹ்மது காதியானை தான் இவங்க கருத்தில் கொண்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நான் சொல்லலை. யாரை அவங்க பெரிய நபராக ஏற்றுக்கொண்டு பின்பற்றி கொண்டிருக்கார்களோ, மிர்சா குலாம் அஹ்மது காதியானுடைய மகனாக கலிமத்துல் ஃபஸ்ல தெளிவாக இந்த விஷயத்தை எழுதியிருக்கிறாரு. அதனால முஸ்லீம் சொந்தங்களே, யாரும் ஏமாந்து அந்த இஸ்லாமிய புத்தக கிடையா மாதிரி இருக்குது, அங்கே போய் எந்த ஒரு புத்தகத்தையும் வாங்கிட வேண்டாம். அது அவங்களுடைய கொள்கை. அவங்க கொண்டு இருக்கிறாங்க, அதை அவங்க வச்சிருக்கிறாங்க. நாம் நம்மளுடைய இஸ்லாமிய கம்யூனிட்டியை, நம்மளுடைய முஸ்லீம் சொந்தங்களை விழிப்புணர்வு படுத்துவதற்காக வேண்டி இந்த ஒரு தகவல் பரிமாறப்படுது. யாரும் ஏமாந்துட வேண்டாம். ரொம்ப உஷாராகிறீங்க. இந்த பதிவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யாராவது அதில் போய் மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவலையில தான் இந்த பதிவு போடப்படுது. இறுதி மூச்சு வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடிய நல்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.